இல்லை, காங்கிரஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல நாட்கள், பல மாதங்களாக, பல வருடங்களாக அவர்கள் திமுகவுடன் பயணித்து வருகிறார்கள். அங்கே தான் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் அங்கே தான் கேட்கணும் அதை பற்றி. சரி, ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த சில மாதங்களாக அவங்களுக்குள் நடக்கும் அந்த ஒரு சில பனிப்போர்களின் காரணமாக எங்களிடம் பேசிய பல பல தொண்டர்கள் சொல்வது அதான் நாங்கள் சொல்கிறோம். பட் அவங்க வந்து காங்கிரஸ் திமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். சரி, திமுகவினர் மத்தியில் இப்போ ஒரு சலசலப்பு இருக்குது. கடைசியாக அண்ணன் மாணிக் தாகூர் அவர்கள் பேசிய பிறகு மற்றும் சிலர், ஆனால் இவர் ராஜகண்ணப்பன் தான் இது மற்றும் தளபதி இதை தொடங்கி வைத்தார்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சலசலப்புகள் இருக்குது. ஸோ திமுக அவர்களை எதிர்த்து பேசினால் என்ன செய்வார் என்று காங்கிரஸ்காரருக்கு நல்லாவே தெரியும். திமுகவை எதிர்த்து பேசினால், திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முயற்சித்தால், இந்த தேர்தலில் எப்படி அவங்க உள்ளாட்சி தேர்தலில் எப்படி வந்து காங்கிரஸை நிற்க வச்சு அவங்களுடைய கவுன்சில் எல்லாத்தையும் தோக்கடிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த தேர்தலையும் காங்கிரஸுடைய அனைத்து எம்எல்ஏக்களையும் கூடயே வச்சு திமுகவை தோற்கடிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில் அது எல்லாரும் காங்கிரஸ்காரங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேச்சுவார்த்தை அவர்களுடன் நடத்தி கொண்டிருக்காங்க. நீங்கள் அங்கே தான் கேட்கணும். இல்லை, அது கூட்டணினே நீங்கள் சொன்னால் தான் தெரியுது. அதெல்லாம் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, தனி குடும்பத்துடைய கம்பெனி. அதெல்லாம் மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள். அது என்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரோட கொள்ளைக்கு மாறாக போயிட்டாலும் அது மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள். அதெல்லாம் தனியார் கம்பெனி. அது அப்படி தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் அது 1% கூட எங்கேயுமே இல்லை. 1% கீழே வந்து அது வந்து 2 தேர்தலுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1% கீழே வந்துருச்சு அந்த கட்சி. ஸோ அது ஒன்றும் பெருசாக நம்ம யாருக்கும் எந்த இம்பாக்டும் கிடையாது. குறிப்பாக தாவேக்கால விருப்ப மனுக்கள் ரொம்ப முதல் நாளில் மும்முரமாக பெற்றோம். அதுக்கப்புறம் கொரியரில் பெற்றோம். விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான காலவாசம்லாம் நிறைவடைஞ்சிருச்சு. எவ்வளோ விருப்ப மனுக்கள் பெற்றிருக்கோம் சார்? இல்லை, நாளைக்கு அது சம்மந்தமாக இன்னும் ஒரு சில இன்றைக்கி தான் கணக்கு எடுக்கும். இன்றைக்கும் ஒரு சில இடத்துல வந்து எங்களுக்கு விருப்ப மனுக்கள் தபால் மூலமாக வந்து கொண்டு இருக்குது. ஸோ நாளைக்கு நான் ஒரு சில நாட்கள் அந்த வேலூர் முடிந்த பிறகு எனக்கு கணக்கெடுக்கும் பணிகள் என்ன நடந்துட்டுருக்கு, தொகுதி வாரியாக பிரிச்சுட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் திரும்ப வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கணக்கெடுத்து முடித்த பிறகு தொகுதி வாரியாக பிரிச்ச பிறகு தொகுதி வாரியாக எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் திமுக முக்கிய நிர்வாகிகள் தளபதி ராஜகண்ணப்பன் அவங்க வந்து காங்கிரஸை மரியாதை குறைவா பேசினதை பார்த்தோம். ஆனாலும் இப்போ வரைக்கும் கூட்டணியில தொடர்றாங்க. அது மட்டும் இல்லாம மாநில தலைவர் பேசும்போது அடுத்த முதலமைச்சரும் இவர் தான், அடுத்ததும் இவர் தான் தொடர்வாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய இந்த மாதிரியான செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது திமுகவுடைய திமுக தலைமை எப்படி காங்கிரஸ் கட்சியை பணிய வைக்கணும், காங்கிரஸ் கட்சியை மிரட்டணும்னு தோணுதோ அதான் அவங்க ராஜகண்ணப்பன் அவர்களோ இல்லை தளபதி அவர்களோ அவங்களா பேசலை. திமுக தலைமை என்ன சொல்லிச்சோ அதுதான் அவங்க வாயிலாக பேச வச்சாங்க. மற்றபடி அவங்க தானாக பேசலை. ஸோ திமுகவுடைய நார்மல் யுக்தி தான். திமுக வந்து மிரட்டி பார்ப்பார்கள். தோழமை கட்சிகள் யாரும் அரசியலை செய்ய விட மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சியில் பல தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நூற்றுக்கணக்கான, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எனக்கு அரசியல் தமிழ்நாட்டில் செய்ய முடிஞ்சுதா? நீங்கள் வேணால் ஒரு 25 எம்எல்ஏ, 30 எம்எல்ஏ, 40 எம்எல்ஏ வச்சுக்கலாம். ஆனால் 40 எம்எல்ஏ வச்சும் நீங்கள் அரசியல் செய்ய விட மாட்டார்கள் திமுக. உங்களை அரசியலிருந்து அகற்றி விட்டு நீங்கள் 40 எம்எல்ஏ வச்சிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் வந்து திமுகவுடைய யுக்தி. அதே தான் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவருக்கும். அண்ணன் திருமாவளவனுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ எம்எல்ஏ இருந்தும் அவரால் அரசியல் செய்ய முடியாது. அரசியல்னால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் போராட்டங்களோ, ஆர்ப்பாட்டங்களோ, ஒரு அரசியல் கருத்துக்களோ, ஏன்னா அவர்களோட கூட்டணி இருந்துட்டு அவர்களே நீங்கள் எதிர்த்து பேச முடியாது. இன்றைக்கி இந்த நேற்று வந்து ஹைகோர்ட்டில் ஒரு அமைச்சர் மீது வழக்கு தொடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அவங்களோட ஹவாலா டிரான்சாக்ஷன் வரைக்கும் எல்லாமே வந்து உயர்நீதிமன்றத்தை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அஃபிடவிட்டாகவே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஹவாலா டிரான்சாக்ஷன் இத்தனை 100 கோடிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டதுன்னு இருக்குது. இன்னமும் வழக்கு தொடுக்கவில்லை. அப்போ கூட இருக்கிற அண்ணன் திருமாவளவனுக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்கணும்ல. அவர்களால் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையில் அவர் எல்லாத்தையும் கையை கட்டி வச்சிருக்காரு. இது கூட இந்த சாதாரண அரசியல் கூட செய்ய முடியாமல் அவர்கள் எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும்? ஸோ அதுதான் திமுகவுடன் இருந்தால் எல்லாரும் அவருடைய கட்சியின் தனித்தன்மை இழந்து விடுவதற்கு முக்கிய காரணம் அது திமுக. யாரோ கூட வச்சுக்கிறோம் அவங்க எல்லாத்துக்கும் அரசியலில் அவங்க மக்கள் மனதிலிருந்து அவங்களை அழித்து விடுவார்கள். அதான் திமுக யுக்தி. அவங்களோட போறவங்களுக்கு அது அவங்களுக்கு தான் தெரியணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. சட்டசபையில முதல்வர ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வழியில வந்து மீண்டும் முதல்வரா ஸ்டாலின் தான் தொடர்வார் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது உள்ள பயத்தில் திமுக எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு 10-15 பேரையும், இன்னொரு 10-15 சின்ன கட்சிகள் கூட கூட்டணி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரையும் அவர்கள் இன்றைக்கி அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்த்து பயப்படுறதே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா. முன்னாடி அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சுலபமாக 200 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று அனௌன்ஸ் பண்ண சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அவர் இன்னும் தோல்வி பயத்தில் தான் இருக்கிறார். கண்டிப்பாக இந்த தேர்தலில் எல்லாரும் மக்கள் அதுக்கான விடையை அளிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.